அவனை பாத்தியா? அது இப்பதான் அவன் கிச்சனுக்கு. முக்கியமான விஷயம் பேச வந்திருப்பான் அப்படிதானே? இல்ல, அது அது ஏதோ வேலை இருந்ததுன்னு அதான் வந்தான். அதான் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி ராத்திரி முழுக்க உன் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருப்பான். கரெக்ட் தானே? இன்னைக்கு உனக்கு நிச்சயதார்த்தம், மறந்துட்டியா? உன்னோட மரியாதையை பத்தி கவலை இல்லைனாலும் எங்க மரியாதையை பத்தியாவது கொஞ்சம் யோசிச்சு பாரு. பரத் வீட்டுக்கு மட்டும் இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா எங்களை பத்தி அவங்க என்ன நினைப்பாங்க? இங்க பாரு அனு, பரத் கல்யாணம் வேண்டான்னு சொல்ற மாதிரி நீ ஏதாவது செஞ்சு இந்த கல்யாணத்தை நிறுத்திடலாம் மட்டும் நினைக்காத. உன் முகம் ஏன் இப்படி வாடி இருக்கு? இந்த வேலையில உன்னை யாரு பார்க்க சொன்னா? வீடு பெருக்கிருக்க, பாத்திரம் தேய்ச்சிருக்க, எவ்வளவு வேலை செஞ்சிருக்க. நிச்சயதார்த்தத்துக்கு வேணும்ன்ற திங்ஸ் எல்லாம் நீயே எடுத்து வச்சிருக்க. உனக்கு எத்தனை வாட்டி சொல்றது? நல்ல ட்ரெஸ்ஸா பார்த்து போட்டுக்கோ, அலங்காரம் பண்ணிக்கோ. உனக்கு கல்யாணம் நடக்க போகுது. உன் கையை எப்பவுமே சாஃப்டா வச்சுக்கணும். உன்னோட சித்தி கிட்ட மட்டும் இன்னும் கொஞ்சம் காசு இருந்திருந்தா நான் உன்னை பியூட்டி பார்லருக்கு அனுப்பியிருப்பேன். இருந்தாலும் பரவாயில்ல, இந்த வீட்டையே பார்லரா நினைச்சுக்கோ. என்ன சொல்ற? சரி, நீ போய் ரெஸ்ட் எடு. எப்ப பார்த்தாலும் நீயே போய் எதுக்கு எல்லா வேலையும் செய்யற? ஆனா உன்னோட இந்த நிலைமைய பார்த்து பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? சித்தி உன்ன மாடு மாதிரி வேலை வாங்குறேன்னு நினைக்க மாட்டாங்க? பாக்குறவங்களுக்கு என்ன தெரியும் உனக்காக நான் எவ்வளவு செய்யறேன், எவ்வளவு எல்லாம் கஷ்டப்படுறேன்னு? சரி சித்தி, நீங்க என் அப்பாவோட கடைசி ஆசையை நிறைவேற்றிருக்கீங்க. அது என்னமோ உண்மைதான். சரி, நீ போய் ரெஸ்ட் எடு. அப்புறம் அங்க இங்கன்னு சுத்தக்கூடாது. போ போ. இவ முதல்ல ரூம்குள்ள அடைஞ்சாதான் அந்த ரிஷி இவ பின்னாடி சுத்தாம இருப்பான். என்னாச்சு? ஏன் ரெண்டு பேரும் இவ்ளோ டல்லா இருக்கீங்க? அட மனோ நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னா. நீங்க ரெண்டு பேரும் பாரத் வீட்டுக்கு போய் ப்ரூஃப் கொண்டு வரீங்கன்னு சொன்னா, ஆனா அப்படி இருந்தோம் நாங்க இங்க அழுதுட்டு இருக்கோம், நீ மட்டும் சிரிச்சிட்டு இருக்க. என்னோட எதிரி அழ போறான். அதாவது பரத் பிரீத்தி கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றதுக்காக போனேன். இந்த தடவை நீ சொன்னது எல்லாத்தையுமே அவ கேட்டிருப்பால. கொஞ்சம் வாய மூடுறியா? நானே சின்ன சின்ன விஷயங்கள சந்தோஷத்தை தேடுறேன். நீ என்னடா இதுல என்னடா சந்தோஷம் இருக்கு? அந்த பரத் ஏதாவது ஒண்ணு பண்ணி ஈஸியா தப்பிச்சு போயிடும். இன்னைக்கு நான் பிரீத்தி கிட்ட பரத்தை பத்தி பேசினேன். நான் சொல்றத அவன் நம்புற மாதிரி தான் இருந்தது. நிச்சயதார்த்தம் பண்ணிக்காதன்னு நான் அவகிட்ட சத்தியம் வாங்கினப்ப அதுக்கு அவன் முடியாதுன்னா நான் மத்தவங்களுக்கு என்ன ரீசன் சொல்றதுன்னு கேட்டா. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு விஷயம் கிளியரா புரியுது. அவளுக்கு ஏதாவது ஒரு நல்ல காரணம் கிடைச்சா இந்த நிச்சயதார்த்தத்தை அவ கண்டிப்பா நிறுத்திடுவா. அதுக்கப்புறம் நமக்கு பரத்தை பத்தி விசாரிக்க நல்ல டைம் கிடைக்கும். சூப்பர்ண்ணா. இன்னைக்கு முதல் முறையா பரத் பத்தி நான் சொன்னதை அவ கேட்டா. அவளுக்கு என் மேல நம்பிக்கை வந்திருக்கு. நான் சொல்ற குட் சஜஷன்ஸ் அவ கேட்டா. பரத் நல்லவன் கிடையாது, நிச்சயம் பண்ணிக்காத, கல்யாணம் பண்ணிக்காதன்னு. அப்படி நடந்தா ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொன்னேன். ஃபைனலி அண்ணா யூ வன். Thank you my supporting actors. எனிவேஸ், நீங்க ரெண்டு பேரும் பாட்டியும் நிச்சயதார்த்தத்தை நிறுத்தத்துக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணணும். அதுக்காக நான் கொஞ்சம் பிளானை யோசிக்கணும். என்ன பிளான்? பிளான் என்னன்னா, இவன் எப்பவும் இப்படிதான், எதுவுமே இருக்காது. என்ன பிளான் எனக்கான்னு சொல்லுப்பா. பாட்டி, பிளானே எந்த பிளானுமே இல்ல. முகத்தை பாத்தீங்களா? ஏதாவது பேசலனா? இல்ல நீங்க வர டியூப்லைட் ஆயிட்டீங்க பாட்டி. உங்களுக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. நான் என்னப்பா பண்றது? எனக்கு வயசாயிட்டே போகுது. என்னன்னா நீ உன்னால ஒரு பிளான கூட போட முடியாதா? அப்ப சரி, நீங்களே யோசிங்க. அப்ப ஒண்ணு பண்ணலாம். எனக்கு ஒரு நல்ல ஐடியா தோணுது. என்ன? உங்க அம்மாவை கொன்னுடலாம். யாராவது செத்துட்டா எந்த நல்ல காரியமும் நடக்காது. பாட்டி, உங்களோட 4G நெட்வொர்க்க தயவு செஞ்சு நிறுத்துங்க. ஐடியா என்ன? நம்ம சலோனியை தேடலாம். அவ என்ன வீட்டுக்குள்ளே இருக்கா? இன்னும் 2 மணி நேரம் தான் இருக்கு. அவளை எப்படி தேட முடியும்? எனக்கு ஒரு நல்ல ஐடியா தோணுது. பாட்டி, என்னங்கடா இது? என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. பிளான் கிடைச்சிருச்சு. என்ன? இந்த பிளான்லாம் வேலைக்கு ஆகாது. எங்க காலத்துல எல்லாம் பைய பொண்ண கூட்டிட்டு எப்பவோ ஓடி போயிருந்திருப்பா. சரி பாட்டி, உங்க பிளானையும் ட்ரை பண்ணி பாக்குறோம். ஆனா அப்புறம் முதல்ல அண்ணனோட பிளானை வொர்க் அவுட் பண்றோம். வாங்க. பை. இந்த காலத்து பசங்களுக்கு கொஞ்சம் கூட தைரியமே இல்ல. டேய், சொல்லுங்க. நான் உள்ள போறேன், நீ இங்கே இரு. இன்னொரு விஷயம், என்ன யாராவது வந்தாங்கன்னா உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு. சரி, மறந்துடாதடா தம்பி. கிளம்புங்க.
எங்க அம்மா உன்னை வேலை பண்ணாத போய் ரெஸ்ட் எடுன்னு சொன்னாங்க. நீ அப்படியே ஃபாலோ பண்ற. மாமியாருக்கும் மருமகளுக்கும் இவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்க பாட்டியோட பழைய புக்கில் படிச்சிருக்கேன். இந்த வெங்காயத்தை அப்படியே அண்டர் ஆர்ம்ல வச்சுட்டோன்னா கொஞ்ச நேரத்துல ஹெவி ஃபீவர் வந்துடும். 3 மணி நேரத்துக்கு அது அப்படியே தான் இருக்கும். உனக்கு வந்த ஃபீவரை பார்த்து நிச்சயதார்த்தத்தை கேன்சல் பண்ணுவாங்க. ஐம் சாரி பிரீத்தி, எனக்காக இந்த சின்ன வேதனையை நீ அனுபவிச்சு தான் ஆகணும். ப்ளீஸ். ஐயோ, இந்த எரும மாடு வேற வருதே. அண்ணாவை எப்படி அதை காப்பாத்தணும்? அண்ணா 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 அண்ணா, அந்த எரும மாடு வருது, சீக்கிரம் வா. அண்ணா அண்ணா, கிடைச்சதா? இல்லடா, இங்க கிடைக்கல. வேற எங்க இல்ல. போலாம். 2 பேரும் இங்க என்ன பண்றீங்க? நாங்களா? ஆமா, நீங்க 2 பேரும் தான். நீங்க 2 பேரும் எந்த லிஸ்ட்லயும் சேராதவங்க. 1 நம்பர் ஃப்ராடுங்க. என்ன பண்றீங்க 2 பேரும்? இங்க பாரு, வாய்க்கு வந்தபடி உளறாத. நீங்க 2 பேரும் இங்க எதுக்காக வந்தீங்கன்னு என்கிட்ட உண்மையை சொல்லுங்க பார்க்கலாம். ஒண்ணல. ஜாடிக்கேத்த முடி சரியா இருக்கு. முடிஞ்சதா? சரி பாப்பா. அண்ணா, பொண்ணு செம்ம ஹாட்டா இருக்காண்ணா. நல்ல ஷேப்ல. பொண்ணுங்களை பார்த்ததும் உங்க வேலையை ஆரம்பிச்சிட்டீங்களா? பசங்கன்னா பொண்ணுங்களை தான் பாப்பாங்க. உன்ன மாதிரி எரும மாடியா பாப்பாங்க? நீ முதல்ல வாயை மூடு. நீ பொண்ணுங்களை என்ன ஆண்டியை கூட விடுறது இல்ல. சீ, நீ ஆண்டிய பாத்தியா? ஐயோ இல்லண்ணா, அவளை நான் கண்டுக்கல. அதனாலதான் என்னை பத்தி தப்பா சொல்லிட்டு போறாங்க. அவ்வளவு கூல் 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 கூல். அவ சின்ன பொண்ணு விட்டுரு, வா. அந்த லூசு பசங்க எதுக்காக தான் இங்க வந்திருக்காங்கன்னே தெரியல. நானும் கொஞ்ச நேரம் தூங்குறேன். ராத்திரிக்கு எவ்வளவு வேலை இருக்கும் தெரியல. என்னங்க? ஐயோ, எல்லா பொருளும் இங்கே இருக்கு. வண்டியில இன்னும் வைக்கலையா? அடடடடா, எல்லாரும் ரெடி ஆயிட்டீங்களா? நீங்க பார்க்க அழகா இருக்கீங்க. சம்பந்தியமா, நீங்களும் அழகா இருக்கீங்க. நீ என்ன தேடிட்டு இருந்தியா வாணி? ஆமாங்க, உங்களை தான் தேடிட்டு இருந்தேன். அந்த நிச்சயதார்த்த பிளேட்டை வண்டியில வச்சீங்களா இல்லையா? அத அப்பவே வச்சிட்டனே. அப்போ இந்த பழத்தட்டெல்லாம் இங்கே இருக்கே, இதெல்லாம் யார் எடுத்து வைப்பாங்க? முதல்ல இதையும் எடுத்து உள்ள வைங்க. இதையும் வைக்கணுமா? நீ சொன்னபடி செஞ்சிடுறேன். ஆனா நீ பார்க்க இன்னைக்கு அழகா இருக்க. சி போங்க. எடுத்துட்டு போனா போச்சு. சம்பந்தியம்மா, பாத்தீங்களா? நம்மளோட அனு பார்க்கவே எவ்வளவு அழகா இருக்கா இல்லையா? கவனிச்சியாடா? மேல இருந்து இழுத்து பிடிச்சி டைட்டா ட்ரெஸ் பண்ணி இருக்கா. இத பார்க்க கொஞ்சமாவது நல்லா இருக்கா? எல்லாருக்கும் எல்லாம் தெரியற மாதிரி போட்டிருக்கா. பாட்டி, உங்களுக்கு என்ன ஆச்சு? நீங்க யாரையும் முகத்தை கூட பார்த்து பேச மாட்டீங்க. என்னைக்கு என்ன இப்படி? இந்த ரிஷியும் மனோவும் எங்க போயிட்டாங்க? யுவராஜ், நீ ஒரு வேலை பண்ணு. அவங்க ரூமுக்கு போய் சீக்கிரமா கிளம்ப சொல்லி கையோட இங்க கூட்டிட்டு வா. சரிங்கப்பா. இங்க பாருங்கம்மா, உன்னோட பேரனுங்க இருக்கானுங்களே, சரியான குரங்குங்க. எவ்வளவு லேட் பண்றானுங்க பாருங்க. சொல்லு, ஒத்துக்கோ. நான் தான் ஜெயிச்சேன், ஒத்துக்கோ. சரி, நீ தான் ஜெயிச்ச. விட்டுரு, எனக்கு வலிக்குது. I won. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க இங்க விளையாடிக்கிட்டு இருக்கீங்க. அப்பா கீழே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நிச்சயதார்த்தத்துக்கு போகணும்ல. இந்த நிச்சயம் நடக்காது. கண்டிப்பா நடக்காது. ஏன்னா அண்ணனோட வருங்கால மனைவிக்கு ஃபீவர் வர போகுது. போனவங்களா திரும்ப வர போறாங்க. ஒண்ணு நடக்க போறது இல்ல. எப்படி? அப்படியா? வாயை மூடிட்டு சீக்கிரமா கிளம்புங்க. ஒண்ணு பண்ணுங்க, பிரீத்தியே இங்க வந்து நிச்சயதார்த்தம் நடக்காதுன்னு சொன்னதுக்கு அப்புறமா நீங்க வந்து ட்ரெஸ் சேஞ்ச பண்ணிக்கங்க. நாள் முழுக்க ட்ரெஸ்ஸே இல்லாம கூட அலையுங்க. ஐ டோன்ட் கேர். ஆனா இப்ப சீக்கிரம் கிளம்புங்க.
ஏன்னா நீங்க 2 பேர் மட்டும் கீழே வரலனா நீங்க தான் ஏதோ பண்ணிருக்கீங்கன்னு கண்டிப்பா அவங்க சந்தேகப்படுவாங்க. கெட் ரெடி. ஒரு நிமிஷம் இருங்க. 10 நிமிஷத்துல ட்ரெஸ் மாத்த போறோம்னா அப்புறம் எதுக்கு போடணும்? ரிஷி 10 நிமிஷத்துல உலகத்தையே மாத்துறாங்க. ட்ரெஸ் மாத்த முடியாத உன்னால இங்க பாரு, சீக்கிரமா ரெடி ஆகு. 2 நிமிஷத்துல ரெடி ஆகி கீழே வரணும். ஓகே ஓகே பாஸ். ஓகே. ஐயோ எல்லா வேலையும் நானே தனியா பார்க்கணும். ஏமா அது பரத் என்கேஜ்மெண்ட் மோதிரத்தை நான் மறந்துட்டேன். பீரோ இருக்குல்ல, அதுக்குள்ள சின்ன லாக்கர் இருக்கும், அங்க இருக்க போய் எடுத்துட்டு வா. சரிம்மா. ஐயோ இந்திரா, இது நிக்கவே மாட்டேங்குது. கீழே விழுந்துகிட்டே இருக்கு, என்னால இதை போட்டுக்கவே முடியல. இத கூட உங்களால சமாளிக்க முடியாதே. என்கிட்ட கொடுங்க, நான் போட்டு விடுறேன். ரிஷியை பார்த்த உடனே டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டா. இவ என்னதான் மயக்க பார்த்தாலும் என்னோட ரிஷி பிரீத்தியை தான் கல்யாணம் பண்ணிக்குவான். என்ன உனக்கு நிச்சயம் மாத்திரம் இவ்வளவு அழகா ட்ரெஸ் பண்ணிருக்கேன்? ஏன் பொறாமையா இருக்கா? ஆமால பொறாமையா தான் இருக்கும். ஏன்னா பார்ட்டில நான் தானே எல்லாரை விட அழகா இருக்க போறேன். பொறாம இல்ல, அண்ணனுக்கு டென்ஷனா இருக்கு. அண்ணனுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குல்ல. உன்ன மாதிரி ஒரு பொண்ணு அண்ணன் பக்கத்துல வந்து நின்னா என்ன சொல்லுவாங்க? யாரும் கிடைக்கலன்னு சொல்லுவாங்க. ஹவ் ஃபனி. உன் தம்பி என்ன கேவலப்படுத்திட்டு இருக்கான், நீ சிரிச்சுக்கிட்டு இருக்க. ஐயோ அண்ணே, நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. நான் உங்களை கேவலப்படுத்தல. நான் தான் உங்க கொழுந்தனாராச்சே. எனக்கு அந்த உரிமை கூட இல்லையா? அப்படியா? என் குழந்தைனர் செம்ம கியூட். என்னங்க, ரிஷிக்கு அனுவை பிடிக்கல. இன்னைக்காவது கொஞ்சம் நல்ல வார்த்தையா சொல்ல. நல்ல வார்த்தையா? உங்க புள்ள ரிஷி இருக்கானே, அவனுக்கும் பிரீத்திக்கும் நடுவுல ஏதோ போய்கிட்டு இருக்கு. என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியும். என்ன நடக்குது? உன்னோட மூளை இருக்கு, அது கொஞ்சம் வேகமா நடந்துட்டு இருக்கு. அப்போ நீங்க எனக்கு ஒரு வேலை பண்ணுங்க. சொல்லு. இதுக்கப்புறம் ரிஷியும் பிரீத்தியும் தனியா நின்னு ஏதாவது பேசிக்கிட்டு இருப்பாங்கல்ல, அப்ப வந்து என்கிட்ட சொல்லுங்க. இதுக்கப்புறம் நாம 2 பேரும் ஒரு வேளை தனியா இருந்தா நான் உன்கிட்ட முன்னாடியே சொல்லிடுறேன், நாம 2 பேரும் தனியா இருக்கோம்னு. ஓ, இது ஜோக்கா? யூ நோ நான் ஐ டோன்ட் லைக் ஜோக்ஸ். ஓகே, அப்படியே செய்யறேன். சொல்றேன், ஒரு நிமிஷம் இரு, ஃபோன் வருது. என் ஃப்ரெண்டு. ஹலோ. எஸ், கண்டுபிடிச்சிருவேன். இவங்க ஷோ, இவங்க பிரீத்திக்கு வக்கீலாச்சே. என்கிட்ட எப்படி சொல்லுவாங்க? ஷோ, வேற யார பிடிக்கலாம்? இன்னாங்கம்மா. எக்ஸ்கியூஸ் மீ. ஷியோர், ப்ளீஸ். எடுத்துட்டு வந்துட்டியா? குடுமா. வாணி, நிச்சயதார்த்தத்துக்கு தேவையான எல்லா சாமானும் கார்ல வச்சாச்சு. சீக்கிரமா கிளம்பு, பிரீத்தியை கூப்பிடு. என்கேஜ்மெண்ட்டுக்கு டைம் ஆயிடுச்சுல. இருங்க போலாம். எல்லாரும் கிளம்ப போறாங்கடா. இன்னும் எந்த நியூஸும் வரலையே. அண்ணா, ஹரிஷா உன்னோட வெங்காயம் வித்து வேலை செய்ய நினைக்கிறியா? ஒரு வேலை அந்த வெங்காயம் பிரீத்தி கிட்ட கிடைச்சு அதை கட் பண்ணி வெங்காயம் பஜ்ஜி போட்டிருப்பாளோ? என் காதல்ல கண்டபடி பேசாத. சாரி சாரி சாரி. ஒரு நிமிஷம், சம்மந்தி ஃபோன் பண்றாரு. சொல்லுங்க. இதோ நாங்க கிளம்பிட்டோம், நீங்க கவலைப்படாதீங்க, கொஞ்ச நேரத்துல வந்துருவோம். சரி. சரி, எல்லாரும் கிளம்புங்க. அங்க எல்லாரும் வந்து வெயிட் பண்றாங்களா, சீக்கிரம் வாங்க போலாம். அம்மா, நீ போய் பிரீத்தி கூட்டிட்டு வா. போ. இன்னைக்கு அக்கா நிச்சயதார்த்தம் நடக்காது. ஏன் நடக்காது? என்ன அக்காக்கு ரொம்ப காய்ச்சலா இருக்கு. நிச்சயதார்த்தம் எப்படி நடக்கும்? பாவம், அவளால் நடக்க கூட முடியல. இன்னைக்கு ப்ளீஸ் அதை கேன்சல் பண்ணிடுங்க. கடைசி நேரத்துல எப்படி கேன்சல் பண்ண முடியும்? என்ன சொல்லிட்டு இருக்க நீ? பிரீத்தி, ஜோரம் சொன்னா அப்புறம் பிரீத்தி பிரீத்தி உனக்கு பிரீத்தி நீ ரொம்ப ஹாட்டா இருக்க. என்ன? ஐ மீன் இவளுக்கு காய்ச்சல் ரொம்ப அதிகமா இருக்கு. பொறுமையா வா பிரீத்தி, வந்து உட்கார். ஒரு நிமிஷம், நீ தள்ளு. மாம், தள்ளு, நான் பாத்துக்கிறேன். ரிஷி, ஆமாங்க, இவளுக்கு உடம்பு ரொம்ப கொதிக்குது. வாமா, வந்து உட்காரு. உட்கார் பாத்து வா. ஆமா போய் உட்கார். உனக்கு கண்டிப்பா ரெஸ்ட் தேவை. பாத்து மெதுவா கொஞ்சம் தள்ளுமா. உட்கார்.
ஏப்பா குமார் இங்க வா. சொல்லுங்க சம்பந்தி. நீ ஒண்ணு பண்ணு, இன்னைக்கு நிச்சயதார்த்தத்தை கேன்சல் பண்ணிடு. என்ன? ஏன்பா, நிச்சயதார்த்தம் நடக்கிற இடம் என் ஃப்ரெண்டோட வீடு தானே? ஆமா. அங்கதானே ரிஷிக்கும் நடந்துச்சு. நம்ம நிச்சயதார்த்தத்தை ஒரு வாரம் கழிச்சு கூட வச்சுக்கலாம். வாணி, உன் போனை கொடு. என்ன சொல்ல போறீங்க? அட, வர முடியாதுன்னு சொல்ல போறேன். இன்னொரு நாள் வச்சுக்கலாம்னு சொல்ல போறேன். போனை கட் பண்ணுங்க. போனை கட் பண்ணுங்க. கொடுங்க. சம்பந்தி, அது என்னன்னா எனக்கு நிச்சயதார்த்தம் நடந்தே ஆகணும். ஏன்னா ஐயர் இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள், இந்த நாள் மாதிரி நல்ல நாள் அமையாதுன்னு சொல்லியிருக்காரு. அவங்க 2 பேருக்கும் இந்த நாள்ல நிச்சயதார்த்தம் நடந்தா அவங்க வாழ்க்கையில சந்தோஷமா இருப்பாங்களாம். அப்புறம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் அங்க போய் சேர்ந்திருப்பாங்க இல்லையா? இதுக்கப்புறம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை திரும்ப போசோன்னா அபசகுணம் மாதிரி ஆயிடும். ஒருவேளை மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு ஏதாவது டவுட் வந்துருச்சுன்னா அவங்களுக்கு நாங்க என்னன்னு பதில் சொல்றது? அப்புறம் பெரிய ப்ராப்ளம் ஆயிடும். சம்மந்தி அம்மா, பாவம் இந்த பொண்ணோட நிலைமைய பாருங்க. அவளுக்கு உடம்பு முடியல, சரியா நடக்க கூட முடியல. இருந்தாலும் நிச்சயதார்த்தத்தை பத்தி பேசுறீங்க. வேண்டவே வேண்டாம், இன்னைக்கு கேன்சல் பண்ணிடலாம். அழுகிறியா? இல்லடா, ஆனந்த கண்ணீர். அப்பாவை எப்பவும் திட்டிக்கிட்டே தான் இருப்போம். ஆனா அவர் எவ்வளவு நல்லவர். ஐ லவ் யூ டாட். லவ் யூ டூ டாட். சம்மந்தி அம்மா, பரத் புத்திசாலி பையன், சொன்னா புரிஞ்சுக்குவான். சமுதாயத்தை பத்தி நீங்க யோசிச்சா அதை பத்தி எல்லாம் நான் கவலைப்பட மாட்டேன். சம்மந்தி அம்மா ப்ளீஸ், இன்னைக்கு நிச்சயதார்த்தம் பண்ணணும்னு பிடிவாதம் பிடிக்காதீங்க. ஆனா நான் எங்க இதுல பிடிவாதம் பிடிக்கிறேன்? பிரீத்தி தான் பிடிவாதம் பிடிக்கிறா. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நான் பிரீத்திக்கு மாத்திரை கொடுக்கறேன். காய்ச்சல் குறைஞ்சதும் என்ன பண்ணலான்னு நான் இவளையே கேக்குறேன். போய் மாத்திரையை கொண்டு வா. நீ எதுவும் கவலைப்படாதம்மா. உன் காய்ச்சல் குறைஞ்சதும் நீயே என்கிட்ட சொல்லு. நீ என்ன செய்யலான்னு சொல்றியோ அதே மாதிரி செய்யலாம். இப்ப நீ ரெஸ்ட் எடு. வா வாமா, வா. இப்ப அந்த ஆண்டி என்ன புது பிளான் போடுறாங்கன்னு தெரியலையே. பாத்து, எதுக்கும் கவலைப்படாம உட்காரு. பாத்து. உனக்கு ஒண்ணு தெரியுமா? என்னையோட உங்க அப்பா இறந்து 1 மாசம் ஆகுது. நான் என்ன நினைச்சேன்னா, நாளைக்கு கோவிலுக்கு போய் அவர் பேர்ல அர்ச்சனை பண்ணணும்னு. அப்பதான் உன்னோட அப்பாவோட ஆத்மா சாந்தி அடையுமா. நான் உங்களுக்கு கொடுத்த வாக்க நல்லபடியா நிறைவேற்றிட்டேன் அப்படி சொல்லலான்னு. உனக்கு ஒண்ணு தெரியுமாமா? பெரியவங்க சொல்லுவாங்க, இறந்தவங்களோட ஆத்மா 1 மாசம் வரைக்கும் இங்கதான் சுத்திக்கிட்டு இருக்கும். நம்ம வீட்லயே நம்ம கூடவே இருக்குமா. கோவிலுக்கு போய் உங்க அப்பாக்கு இந்த சந்தோஷமான விஷயத்த சொல்லி என் கடமையை நிறைவேற்றலான்னு இருந்தேன். பாவம், அவர் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாரு. அவர் உன்ன ஆசீர்வாதம் பண்ணிருப்பாரு. நீ என்னடானா உங்க அப்பாவோட ஆத்மாவை சந்தோஷப்படுத்தணும்னு நினைக்கல. அவரோட ஆத்மா சாந்தி அடையக்கூடாதுன்னு நினைக்கிறேன். சொல்லுமா, சொல்லு அனு. அக்கா, இந்த மாத்திரை கொஞ்சம் ரெஸ்ட் எடு. அக்கா, எங்க போறக்கா? அக்கா ரெஸ்ட் எடு. அக்கா,
ஏமா ரெஸ்ட் எடுக்காம வெளியில வந்துட்ட? போய் ரெஸ்ட் எடுமா. அத நாங்க எல்லாரும் இருக்கோம்ல, நாங்க பாத்துக்கிறோம். இன்னைக்கு எனக்கு நிச்சயதார்த்தம். நாங்க போய் தான் ஆகணும்.